ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சிக்கனோ மட்டனோ கிடையாது, கனவா கூட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா கனவாவை, இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாமா? அவ்வளோதான், நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீ வெட்டிக்கோங்க. சில பேர் சின்னதாகவும் வெட்டுவாங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துகிறேன். அதை வெட்டி வச்சதுக்கப்புறம் சைடில் உள்ளி, தக்காளி, அதுக்கப்புறம் சில்லி, கொரியாண்டர்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. அதை வெட்டினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளி போட்டு உள்ளியை நல்லா வதக்கிக்கோங்க. உள்ளி வதங்கினதுக்கப்புறம் சில்லி போட்டுக்கோங்க. சில்லி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சால்ட் போடுங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துரும்ல, அதனால தான். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மணமாக இருக்கும்ல, அதனால தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வத்தல் பொடி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி உள்ளி கூட நல்லா மசாலா ஊட்டினதுக்கப்புறம் கனவா போட்டு கனவாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கனவா நம்ம போட்டுட்டோம். கனவாவே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே கனவோட ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே அப்படியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி திரும்பியும் மூடி வச்சு எடுத்து கொரியாண்டர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அப்படியே பிளேட்டில் மாற்றி நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாய்.